இதற்கிடையில் மற்றுமொரு அண்மை செய்தியாக புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் ஒரு நீண்ட இழுபறி நீடித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினமே திமுக அமைத்த அந்த குழுவினரோடு பேச்சுவார்த்தையை தவிர்த்து காங்கிரஸ் அங்கு செல்லவில்லை. இந்த நிலையில் முதலமைச்சர் முடிவெடுப்பார் என ஜெகத் ரட்சகன் தெரிவித்திருந்தார். தற்போது அவருடன் சந்திப்பானது நிகழ்ந்து வருகிறது. விரிவான விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி வணக்கம். சற்று முன்னதாக தான் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை சந்திப்பார் அப்படின்ற தகவல் வெளியாக இருந்தது. தற்பொழுது ஜெகத் ரட்சகனும் முதலமைச்சரும் சந்தித்து வருகிறார்கள். என்ன முடிவெடுக்கப்படலாம்? யாருக்கு சாதகமாக முடிவு அமையும்? வணக்கம். தற்போது முதலமைச்சர் மற்றும் ப. சிதம்பரம், ஜெகத் ரட்சகன் என அந்த மூவரும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதுவை அரசியலில் ஏற்பட்ட அந்த கூட்டணி தொடர்பான கடும் இழுபறியும் அதே போல நாளை ஒரு தினம் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பது காரணமாகவும் புதுவை அரசியலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக தனித்து நின்று நிற்போம் என்று அறிவித்ததும், அதே போல காங்கிரஸ் மற்றும் திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் திமுகவினர் காத்திருந்தும் காங்கிரசினர் செல்லாமல் இருந்ததும் என பல்வேறு குளறுபடிகள் நீடித்து வருகிறது. அது மட்டும் அல்லாமல் திமுகவை பொறுத்த வரைக்கும் புதுவையினுடைய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய எம்பி ஜெகத் ரட்சகன் தற்போது முதலமைச்சரை சந்தித்து புதுவையில் தற்போது கூட்டணி தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து விளக்கி பேசுகிறார். அதே போல முதலமைச்சர் அவர்களும் தற்போது அங்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன என்றும் பேசி வருகிறார். திமுக இந்த முறை புதுவையில் காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கி மற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை சந்திக்கலாமா என்பது குறித்தும் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் திமுக சார்பில் அவ்வளவு நேரம் காத்திருந்தும் காங்கிரஸ் கட்சியினர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்பது அவர்களுடைய பெரிய வேதனை ஏற்படுத்ததாக முதலமைச்சரிடம் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் கூட்டணியோடு இருந்துதான் தேர்தலை சந்திக்க நிற்கிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சி கூட்டணி குறித்து ஒரு ஒத்துழைப்பையும் செய்யவில்லை. நாளை ஒரு நாள் மட்டுமே இருக்கிறது. தற்போது வரை அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை. அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்யலாம்? திமுக மற்றும் காங்கிரஸ் உடனான புதுவை கூட்டணி முடிவுக்கு வந்துவிட்டதாக எண்ணிக்கொள்ளலாமா என்பது குறித்தும் இந்த விவாதத்தில் பேச இருக்கிறார்கள். அதே போல காங்கிரசினுடைய மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப. சிதம்பரம் அவர்கள் தற்போது முதலமைச்சர் இல்லத்துக்கு வந்திருக்கிறார். அவரும் இந்த ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசியலில் தமிழ்நாடு திமுக மற்றும் காங்கிரஸ் உடனான இந்த பல்வேறு இழுபறிகளுக்கு மத்தியில் ப. சிதம்பரம் வருகை தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ப. சிதம்பரம் வருவதற்கு முன்னதாக திமுக கூட்டணியில் தமிழ்நாடு அரசியலில் காங்கிரஸ் நீடிக்குமா என்று பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ப. சிதம்பரம் வந்தார். வந்து இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் முதலமைச்சரை சந்தித்து. அதே போல தற்போதும் வந்திருக்கிறார். 2 காரணங்களுக்காக வந்திருக்கிறார். புதுவையில் நடைபெறக்கூடிய இந்த பல்வேறு பிரச்சனைகளும் இழுபறிகளும் திமுக மற்றும் காங்கிரஸ் உடனான அந்த இழுபறியும் அதே போல தன்னுடைய நூல் வெளியீட்டினருக்கும் முதலமைச்சர் சந்தித்து அழைப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தற்போது மூவரும் ஆலோசனை கொடுத்து ஈடுபடுகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் உடனான அறிவிப்பு வெளியே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை காங்கிரஸ் வெளியே வரவில்லை என்றால் திமுக அனைத்து இடங்களிலும் கூட்டணி கட்சி, அதாவது காங்கிரஸை தவிர மீதம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை சந்திப்பது என முடிவு செய்திருக்கிறார்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் 2 இடங்கள் வேண்டும் என்று விசிக சார்பில் கோரிக்கை வைத்து அதற்கான முன்னெடுப்பும் பேச்சுவார்த்தையும் நடைபெற்ற நிலையில் அது தொடர்பாகவும் தற்போது முதலமைச்சரை சந்தித்து ஜெகத் ரட்சகன் பேசி வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவையை பொறுத்த வரைக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் உடனான இந்த கூட்டணி நீடிக்குமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பு வரும். விவரங்களுக்கு நன்றி பாரி.